இணையதள அன்புறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது அன்பின் குரல் .com வழங்கும் புதியதோர் உலகம் வானொலி நிகழ்ச்சி. இணையதள அன்பு நெஞ்சங்களே, புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருவழிபாட்டு வானொலி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்றைய எமது நிகழ்ச்சியில் இடம்பெறுவன ஞாயிறு இறையமுதம் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் செய்திகள். அன்புறவுகள், எமது நிகழ்ச்சியினை வாரந்தோறும் ஞாயிறு தினம் எமது இணையதளத்தில் கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anvinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது ஞாயிறு இறை அமுதம். ஆண்டின் பொதுக்காலம், 2ஆம் வாரம், ஞாயிறு திருவழிபாடு. இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 40. கடவுளே, உமது திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். கடவுளே, உமது திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். அருள் தரும் திருவிருந்து, இறை விருந்து, இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. அருள் தரும் திருவிருந்து, இறை விருந்து, இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. இறைமகனே கல்வாரியே தன்னை கொடுத்த அதே நிகழ்வு. இறைமகனே கல்வாரியே தன்னை கொடுத்த அதே நிகழ்வு. நமையும் பிறர்க்காய் வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து, இறை விருந்து, இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. உறவுகளை உரிமைகளை வளரச் செய்யும் மறுமருந்து. உறவுகளை உரிமைகளை வளரச் செய்யும் மறுமருந்து. உண்மை உறவில் வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து, இறை விருந்து,
அருந்திடவா நீ விரைந்து. எளியவரை உயர்த்திடவே ஏற்றமிகு திரு உணவு. எளியவரை உயர்த்திடவே ஏற்றமிகு திரு உணவு. அன்பை பொழிந்து வாழ அழைக்கும் அருள் தரும் திருவிருந்து. இறை விருந்து இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. அருள் தரும் திருவிருந்து இறை விருந்து இதை உணர்ந்து அருந்திடவா நீ விரைந்து. 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 முதல் வாசகம். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 3 மற்றும் 5-6 வரை. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும், கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 40. அவர் செவி கொடுத்தார், எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார், பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார், பாதையில் துணை வரும் காவலானார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார்.
இறைப்புகழ் இசைத்திடவே நாவில் வைத்தார் புது பாடல் கண்டு கலங்கிய அனைவருமே கடவுளை நம்பி மகிழ்வுற்றார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். உம்மை தேடும் அனைவரையும் அன்பில் வேரூன்றி நிற்கச் செய்யும். விடுதலை வழங்கும் துணை நீரே, விரைவாய் இறைவா வருவீரே. ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் தொடக்கம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-3 வரை. சகோதர சகோதரிகளே, கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது: இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும், எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். இயேசு நம் ஆண்டவர் என்றென்றும் நல்லவர். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். இயேசு நம் ஆண்டவர் என்றென்றும் நல்லவர். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். நற்செய்தி வாசகம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 29 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது: தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாது.
ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய உளவியலாளர்கள் சுய மதிப்பின் தேவையை, அதாவது செல்ஃப் எஸ்டீம் பற்றி அதிகமாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். நம்மை நாம் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் சுய மதிப்பு மிகவும் அவசியம் என்பது அவர்களது கருத்து. உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் என்பது பெரிய கட்டளைகளில் ஒன்று. நம்மை நாம் அன்பு செய்தால்தான் பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய முடியும். நம்மை நாம் முழுமையாக அன்பு செய்யும் போது அந்த அன்பு வழிந்தோடி பிறர் அன்பாக வடிவம் எடுக்கிறது. தங்களை முழுமையாக அன்பு செய்யாதவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பிறரது அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்வார்களே ஒழிய மற்றவர்களை அன்பு செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். ஆக நம்மையே அன்பு செய்வது கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. தன்னை அன்பு செய்வது என்பது வேறு, சுயநலம் என்பது வேறு. மேலும் தன்னை அன்பு செய்வது தன் மறுப்பிற்கு, அதாவது செல்ஃப் டினையலுக்கு எதிரானது அல்ல. நம்மை நாம் அன்பு செய்வதற்கு சுயமதிப்பு மிகவும் அவசியமானது. நம்மை நாம் நல்லவர்களாக, திறமையானவர்களாக, மதிப்பு வாய்ந்தவர்களாக மதிப்பீடு செய்தால்தான் நம்மை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது எளிதாக இருக்கும். இதற்கு மாறாக நம்மை திறமையற்றவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக, குறை உள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் சிக்கி தவித்தோம் என்றால் நம்மை நாம் அன்பு செய்வது இயலாத காரியம். நமது வாழ்வின் சுய மதிப்பிற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் மிக பெரிய தடையாக இருப்பது தாழ்வு மனப்பான்மை. இத்தகைய சூழ்நிலையில் தாழ்வு மனப்பான்மையை நீக்குவதற்கும் நம்மை நாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நேர்மறையான சுய மதிப்பீடு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நேர்மறையான சுய மதிப்பீடு என்பது என்ன? நம்மை குறைகள் நிரம்பியவர்கள், திறமையற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எதிர்மறையாக பார்க்காமல் நிறை உள்ளவர்களாக, திறமைகள் உள்ளவர்களாக, கடவுளது சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாக, அதாவது உயர்வான மற்றும் நேர்மறையான எண்ணத்தோடு நம்மை அணுகுவதே நேர்மறையான சுய மதிப்பீடு. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மனிதர்களாகிய நம்மை இறைவன் மேலானவர்களாக, உயர்வானவர்களாக அணுகுவதை சுட்டி காட்டுகின்றன. நம்மை நாம் குறைவாக மதிப்பிடுகின்ற சூழ்நிலையில் இறைவன் நம்மை உயர்வாக மதிப்பிடுவதை வாசகங்கள் தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. ஆண்டவரது பார்வையில் நாம் மதிப்பு பெற்றவர்கள் என்ற முதல் வாசக வரி இவ்வுண்மையை தெளிவாக காட்டுகின்றது. இறைவன் பார்வையில் நாம் எவ்வாறு உயர்ந்தவர்கள் என்று இன்றைய வாசகங்களின் பின்னணியில் சிந்திப்போம். முதலாவதாக, இஸ்ராயேலே, உன் வழியாக நான் மாட்சியுறுவேன் என்று இறைவன் கூறுகிறார். அதாவது வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க இறைவன் தன் ஊழியர்களாகிய இஸ்ராயேல் மக்களால் மாட்சி பெறுவதாக பறை சாற்றுகின்றார். வேறு வகையில் சொல்லப்போனால், இறைவனை மாட்சிப்படுத்தும் அளவுக்கு நாம் உயர்ந்தவர்கள். நாம் அன்பு செய்யும் உயர் பதவியில் உள்ள ஒருவர் நம்மை பார்த்து, உங்களது நற்செயல்கள் மூலம் எனக்கு பெருமை சேர்க்கிறீர்கள், என்னை மாட்சிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அதே மகிழ்ச்சியை இறைவனின் படைப்பாகிய நம்மை குறித்து நாம் அடைவது அவசியம். இரண்டாவதாக, நாம் இறைவனின் ஒளியாக, நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி விளங்குவதை முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. விவிலியத்தில் ஒளி என்பது ஒரு அடையாள சொல்லாக பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒளியானது இருளையும் தீமையையும் போக்க வல்லது, வெளிச்சத்தை கொடுக்க வல்லது, எதனாலும் கரைப்படுத்தப்பட இயலாதது, ஆற்றலின் இருப்பிடமாக விளங்குவது, இறைவனின் ஆற்றல் மிக்க இறை பிரசன்னத்திற்கு அடையாளமாக சுட்டி காட்டப்படுவது. ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் என்று எசையா நூலிலே படிக்கின்றோம். மனிதர்களாகிய நமது மேன்மையை சுட்டி காட்டவும், நமது மனித பிறவியின் உன்னத தன்மையை உணர்த்தவும் ஒளி என்கிற அடையாள சொல்லை இறைவன் இங்கு பயன்படுத்துகின்றார். மூன்றாவதாக, புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் கொரிந்து நகர மக்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். கொரிந்து திருச்சபை நேர்மறையான
புனிதமான கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய திருச்சபை அல்ல. ஒழுக்கக்கேடானவர்களும் பிரிவினை சிந்தனை உள்ளவர்களும் நீதிமன்றத்திற்கு சென்று ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிட்டுக் கொண்ட மனிதர்களும் அடங்கிய திருச்சபை. இருப்பினும் புனித பவுல் அவர்களை தூயவர்கள் என்று அழைக்கிறார். அதாவது, நாம் எவ்வளவுதான் தீமைகளிலும் பாவத்திலும் வாழ்ந்தாலும் இறைவனது பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாகவும் தூயவர்களாகவும் இருப்பதையே புனித பவுல் சுட்டி காட்டுகின்றார். உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு அழகிய கண்ணாடி கொடுவைக்குள் விலையுயர்ந்த மோதிரம் இருக்கும்போது அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு கண்ணாடி கொடுவையை சுற்றி அழுக்கு பிடித்திருந்தாலும் அதற்கு இருக்கிறது. இறைவன் தமது சாயலை தந்து நம்மை தூயவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் படைத்தார். ஆனால் நமது பாவத்தின் காரணமாக நம்மை அழுக்குப்படுத்தி கொண்டாலும் நமக்குள் இருக்கும் சாயல் விலை மதிப்பற்றதாக புனிதமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மேலானவர்களாக தூயவர்களாக நாம் இறைவன் பார்வையில் இருக்கிறோம் என்ற செய்தியை புனித பவுல் நமக்கு தருகிறார். இறுதியாக இன்றைய நற்செய்தி இன்னும் ஒருபடி மேலே சென்று நாம் அனைவரும் தூயாவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கிறது. இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. தூயாவி இவர் மீது இறங்கிய பின்தான் இவர் இறைமகன் என கண்டுகொண்டு சான்று கூறுகிறேன் என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி கூறுகிறார். இதன் பொருள் இயேசுவை யோவானுக்கு ஏற்கனவே தெரியாது என்பதல்ல. இருவருமே உறவினர்கள். நிச்சயமாக ஒருவரை ஒருவர் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் தூயாவியின் பிரசனத்தை அவரில் கண்டுகொண்ட பின்தான் இயேசுவின் உண்மை இயல்பை, அதாவது இறைமகன் என்பதை யோவான் கண்டுகொண்டார். நம் வாழ்விலும் தூயாவியின் செயல்பாடு நமக்குள் இருப்பதை அறியாதவரை நம்மை சாதாரணமானவர்களாகத்தான் மதிப்பிடுவோம். இதற்கு மாறாக தூயாவியின் செயல்பாட்டை உணரும்போது நாம் கடவுளின் பிள்ளைகள், அவருடைய பார்வையில் விலை மதிப்பற்றவர்கள் என்பதை உணர ஆரம்பிப்போம். இறைவனின் பார்வையில் நாமெல்லாம் நிறைவானவர்கள், சிறப்பானவர்கள். கடவுளின் கண்ணில் நாமெல்லாம் உயர்வானவர்கள், உன்னதமானவர்கள். நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகள் நிழலில் எம்மை காத்து வருவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மாபெரும் அற்புதங்களை எங்கள் வாழ்வில் செய்யப்போவதற்காக எங்கள் நன்றிகளை கூறுகின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தருணியில் வாழும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உன் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக தாய் மண்ணில் அமைதி இழந்த எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பு இறைவா, இத்தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும். எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்பத் தாரும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவான அமைதி நிலவ செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனத்திடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்துவீராக. ஆமேன். விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை மற்றும் இறையாசிர் வழங்கியவர் அருள்பணி டெனிஸ் வைஸ் அடிகளார். அருள்பணி டெனிஸ் வைஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்வது தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கும் செய்திகளை அன்புறவுகள் இப்பொழுது கேட்கலாம். செய்திகள். வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் பணி செய்பவர்கள், தகவல் வழங்குபவர்கள் மற்றும் பொதுநலனுக்கு பணிபுரிபவர்கள் என்பதால் எக்காரணத்தைக் கொண்டும் அவர்கள் தங்களின் உரிமைகளை கை நெகிழ விடக்கூடாது என இத்தாலிய அரசு ஊடகத்துறையினரிடம் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ராய் எனப்படும் இத்தாலிய அரசின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களின் பணியாளர்கள் இன்னும் இவற்றோடு தொடர்புடைய ஏறக்குறைய 8000 பேரை இச்சனிக்கிழமையன்று வத்திக்கானில் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை இந்த ஊடகங்கள் 50கள் மற்றும் 60களில் ஆற்றியுள்ள சிறப்பான பணிகளை கோடிட்டு காட்டினார். ராய் வானொலி ஆரம்பிக்கப்பட்டதன் 90ஆம் ஆண்டு, ராய் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டதன் 60ஆம் ஆண்டு ஆகிய இரு நிகழ்வுகளையொட்டி இச்சந்திப்பு இடம்பெறுகின்றது என்பதை குறிப்பிட்ட திருத்தந்தை பல ஆண்டுகளாக ராய் ஊடகங்களுக்கும் திருப்பிடத்துக்கும் இடையே நிலவும் உறவுகள் பற்றியும் பேசினார். போர்கள் பலரின் வாழ்வை தவிடுபொடியாக்கியுள்ளன. தங்களின் குழந்தை பருவம் திருடப்பட்ட சிறாரை சிறப்பாக நினைக்கின்றேன் என்று இச்சனிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் இஞ்ஞாயிறன்று ரோம் நகரின் இயேசுவின் திரு இதய ஆலய பங்குக்கு செல்லவிருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். ரோம் நகரின் முக்கிய ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள இவ்வாலய பங்கில் பல ஆண்டுகளாக வீடற்ற மக்கள் அடைக்கலம் தேடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறன்று புலம்பெயர்ந்த மக்கள், இப்பங்கின் இளையோர் மற்றும் தன்னார்வ பணியாளர்களை சந்திப்பார் என இந்த ஆலய பங்குக்குரு லூயிஜி கிருதெல்தோ கூறினார். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா என்ற மையக்கருத்துடன் உலக கத்தோலிக்க திரு அவையும் பல பிரிந்த கிறிஸ்துவ சபைகளும் இச்சனிக்கிழமையன்று கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார நிகழ்வுகளை தொடங்கியுள்ளன. பல கிறிஸ்தவ ஒன்றிப்பு நடவடிக்கைகள், கருத்தரங்குகள், திருவழிபாடுகள் ஆகியவற்றால் ரோமையில் சிறப்பிக்கப்படும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம் ரோம் புனித பவுல் பசிலிக்காவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிற கிறிஸ்தவ சபைகளின் பிரதிநிதிகளுடன் இம்மாதம் 25ஆம் தேதி நடத்தும் திருவழிபாட்டுடன் நிறைவடையும். மேலும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம் குறித்து வத்திக்கான் வானொலிக்கு பேட்டியளித்த கர்தினால் கர்ட் கோக் அவர்கள், கான்ஸ்டான்டினோபிள் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை முதலாம் அத்தனகோரஸ் அவர்களும் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களும் எருசலேமில் முதன்முறையாக சந்தித்ததன் 50ஆம் ஆண்டை கொண்டாடுவது இந்த 2014ஆம் ஆண்டின் கிறிஸ்தவ ஒன்றிப்பு நடவடிக்கைகளில் முக்கியமானதாக இருக்கும் என்று கூறினார். வருகிற புதனன்று சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் இடம்பெறவிருக்கும் சிரியாவில் அமைதி குறித்த உலக கருத்தரங்கு வெற்றியடைய ஜெபிக்குமாறு கேட்டுள்ளார் சிரியாவின் மெல்கிதே வழிபாட்டு முறை கத்தோலிக்க தலைவர் முதுபெரும் தந்தை கிரகரி லெஹாம். சிரியாவில் ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் உலக தலைவர்கள் இம்மாதம் 22ஆம் தேதி 2வது தடவையாக ஜெனீவாவில் கூட உள்ளனர். சிரியாவில் இடம்பெற்று வரும் சண்டையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் மற்றும் 68 லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளனர். மேலும் சிரியாவில் அமைதி குறித்த 2ஆம் கட்ட உலக கருத்தரங்கு வருகிற புதனன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு WCC என்ற உலக கிறிஸ்தவ சபைகள் மன்றத்தின் ஏறத்தாழ 30 தலைவர்கள் ஜெனீவாவில் கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். சிரியாவில் இடம்பெற்று வரும் ஆயுதம் ஏந்திய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாறு இக்கிறிஸ்தவ சபைகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.
உலக கிறிஸ்துவ சபைகள் மன்றம் நடத்தும் இக்கூட்டத்தில் திருப்பிட பல்சமய உரையாடல் அவைத் தலைவர் கர்தினால் ஜான் லூயி தவ்ரான் அவர்களும், ஜெனீவாவில் உள்ள ஐநா அலுவலகங்களுக்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேராயர் சில்வானோ தொமாசி அவர்களும் கலந்து கொள்கின்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இந்ஞாயிறன்று இடம்பெறவிருக்கும் மனித வாழ்வுக்கு ஆதரவான மாபெரும் பேரணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். பிரான்சுக்கான திருப்பிட தூதர் பேராயர் லூயிஜி வெந்தூரா அவர்கள் பேரணி நடத்துனர்களுக்கு அனுப்பிய செய்தியில், இப்பேரணி குறித்து திருத்தந்தைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாகவும், மனித வாழ்வை ஆதரிக்கும் முக்கியமான பணிக்கு அனைவரும் தொடர்ந்து தங்களை அர்ப்பணிக்குமாறு திருத்தந்தை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க போதனைகளின் அடிப்படையில் இந்திய பெண் துறவிகள் அமைப்பு தேசிய கிறிஸ்துவ பெண்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை முதன்முறையாக உருவாக்கியுள்ளது. இந்தியாவில் தேசிய அளவில் கிறிஸ்துவ பெண்கள், ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் சார்பாக இவ்வியக்கம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நலமாக வாழ்வதற்கு சத்துள்ள உணவு உற்பத்தி முறைகளை தாங்கி நிறுத்தக்கூடிய வழிகள் அவசியம் என்பதை நினைவுபடுத்தியுள்ள அதேவேளை, வேளாண் துறைகளில் பன்மையை புகுத்தி சத்துள்ள உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதில் கவனம் செலுத்தப்படுமாறு ஐநா உயர் அதிகாரி ஒருவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உணவு உற்பத்தி குறித்த இந்த உலகினரின் பொதுவான அணுகுமுறை வேளாண் துறையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது 2050ஆம் ஆண்டிற்குள் 960 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய தேவையையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன உதவி இயக்குநர் ஹெலேனா சொமேதோ கூறினார். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் 6000க்கும் மேற்பட்ட சிறார் படைவீரர்கள் தற்போது போரில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும், அந்நாட்டில் அதிகரித்து வரும் வகுப்புவாத சண்டையால் இவ்வெண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என்றும் ஐநா எச்சரித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஓராண்டுக்கு முன்னர் செலேகா முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு தொடங்கிய சண்டை தற்போது வலுவடைந்துள்ளது. நேர்கள் இதுவரை தாய் திருச்சபையின் வானொலியான வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவு வழங்கிய செய்திகளை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம். எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. வசந்தமாய் வாசல் வந்தாய். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய். எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கின்றேன். ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் ஜெபமாலை தாய் மரியே.
இணையதள அன்புறவுகளே, நீங்கள் இதுவரை கேட்டது அன்பின் குரல் .com வழங்கிய புதியதோர் உலகம் கத்தோலிக்க ஞாயிறு திருவழிபாட்டு நிகழ்ச்சி. எமது இணையதளத்தில் இணைந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அன்பு உறவுகளே.